சிந்து சொல்றாங்க, டாக்டரே உன் மனசுல இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பங்கன்ல நான் கலந்துப்பேன். சிவா சொல்றாரு, உன்னைய நான் ஏத்துக்கிட்டேனா இல்லையாங்கிறத சாயங்காலம் மலை கோயில்ல வச்சு நான் உனக்கு சொல்றேன். சிவா கோயிலுக்கு வந்திருக்காரு, சிந்துவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. சிந்துவோட கைய பிடிச்சு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு சிவா. நான் உன்னைய மனைவியா ஏத்துக்க முடியாது, எப்பயும் என் தோழி தான் நீ. நீயே வந்து பெரியம்மா கிட்ட உண்மைய சொல்லிரு. சொல்லிட்டு சிவா போறாரு. டாக்டரேன்னு சிந்து சொல்லிட்டு கீழே விழுகுறாங்க. அந்த நேரத்துல மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க சிந்து. சிவா அந்த மணியை அடிக்கிறாரு. சிந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. ஓடியாந்து சிவாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சிந்துவுக்கு செந்தூரத்தை வச்சு விடுறாரு சிவா. சிந்து மூலியமா அவரோட காதலை புரிஞ்சுக்கிறாரு. சிந்துவுக்கு சந்தோஷம் கொள்ளல. அந்த நேரத்துல மாலை சிவா கழுத்துலயும் சிந்து கழுத்துலயும் சேர்ந்து விழுகுது. 2 பேரும் ஆச்சரியப்பட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சிவாவோட தங்கச்சி டைரிய கண்டுபிடிக்கிறாங்க. வாசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, சிவா அண்ணனை எப்படிலாம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான்னு இந்த டைரியில எழுதியிருக்காமா சிந்து, இத படிச்சு பாருமா. சிவாவோட அம்மா சொல்றாங்க, சிந்து உன்னோட தலையெழுத்தையே மாத்த போகுது இந்த டைரி. நாளை சந்திப்போம்.